ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம கிரேட்டஸ்ட் டெஸ்ட் டெவலப்பர் மேனோட சாப்டர் 89-92 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அனிமி சீரிஸில் வேணும்னு இருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 89 ஓப்பன் பண்ண அந்த ஹெல்மெட் வந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் வந்து கீழே தள்ளி உள்ள அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எவ்வளோ தான் அசைச்சாலும் அவன் கீழே விழ மாட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனோட ஓன் ஸ்வாட வச்சு அவனே வெட்டிக்கிட்டு இவனை கொடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. அவன் அப்போ கூட வந்து பக்கத்தில் போயிட்டு இவனை விடுற மாதிரி இல்லை, செவுத்தொட்டி மாதிரி இவனை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த நேரத்தில் முன்னாடி ஜேவர் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனை வெட்டுறதுக்காக வரேன். பிளாக் வைக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா பின்னாடி ஹீரோ பிடிச்சதுனால பிளாக் வைக்க முடியல. ஒரு வெட்டு வந்து வாங்குறான். கடுப்புல அவன் என்ன பண்றான், இன்னொரு வெட்டு ஜேவர் இருந்து வெட்ட வரான் பாருங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடறான். டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி வந்துடுறான். பட் டெலிபோர்ட் ஆனாலுமே ஹீரோ வந்து அவன் கூட வந்துட்டு இருக்கான். ஏன்டா நீ டெலிபோர்ட் ஆனாலும் கூட வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது உன் ஸ்வாடவே ஆர்மர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கழட்டி போட்டு போக வேண்டியது எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்காரா பைத்திகா ஒழுங்கா மூடிட்டு வேலையை செய்யடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அவனும் டெலிபோர்ட் ஆகிறான். ஜேவரும் அவன் ஸ்பீடு மேட்ச் பண்றதுக்காக பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா எவ்வளவு ஸ்பீடா போட்டாலும் இது டெலிபோர்டேஷனுக்கு அவனால மேட்ச் பண்ண முடியல. எப்படி இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தா தோத்துருவோம்ன்ற மாதிரி யோசிக்கும் போது இந்த அட்மின் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ ஒரு வித்தியாசமான மெசேஜ் போடுறான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட உண்மையான பேர் கிம். டே நீ அவனுக்காக ஒரு பாட்டு பாடுறாக்கா, நீ பாட்டு பாடினா கண்டிப்பா வின் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாரா அவன், என்னோட பேர் அவனுக்கு எப்படி தெரியும், என்ன பாட்டு பாட சொல்றாங்க, எவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு, இவனுக்காக பாட்டு பாட சொல்றான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நீ இந்த உலகத்தில் அனைவராலும் காதலிக்கப்படுபவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் பாடுறான் பாருங்க. நரகத்துக்கே போன மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். என்ன கைண்ட் ஆஃப் மேஜிக் டே இது, உன்னோட வாழ்க்கையில் நீ நல்லா வாழணும். ஆனா பாவி இது சிங் இல்ல, இது வந்து வேற மாதிரி. இந்த டீமன் லாடே வந்து என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. பாடுறது நிறுத்துறான்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டே வந்து தடுக்க ஆரம்பிச்சிடறான். அந்த அளவுக்கு அவன் காதல வந்து கீழே ஆரம்பிக்குது. ஆஹா பாட்டுக்கு இத்தனை பேர் ரசிகர்களா அப்படின்னு இருடா டோரிமோன் ஃபேவரட் பாட்டை பாடுறேன்னு சாம்பார்ல போட்டா தாம்பளே பருப்பு அல்ல போட்டா தாம்பளே செருப்பு என்கிட்ட காட்டாத நீ வெறுப்புன்ற மாதிரி சொல்லி ஜேவருக்கு அது வந்து கிழிதுக்காது. சின்ன வயசுல ஹீரோட அப்பா அம்மா அதாவது அவன் உலகத்துல இருக்கும்போது என்ன ஆனாலும் சரிப்பா நீ பாட்டு மட்டும் பாடிடே பாடாத, ஏன்னா அப்படி பாடினா எல்லாம் செத்துருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டீச்சருக்குள்ள செருப்படி வாங்கியிருப்பான். சர்ச்சில் போய் பாட சொன்னாக்கா அந்த சர்ச் பிரீஸ்டே வந்து டெவில் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை எடுத்து மேல போட்டிருப்பாப்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல யூஸ் ஆகுது நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் வருது. நரகத்துக்கு போடா டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அவனே வந்து காது கீழே வைக்கிறான். இப்ப ஹீரோ அவனுக்கு ஒரு சூப்ளெக்ஸை போட்டு கீழே போட்டு அடிச்சு விடுவோம். ஜேவர் மேல ஸ்வாட் எடுத்து அவன் குத்தலாம் அப்படின்னு வரான் பாருங்க. லூயா சாத்தானே அப்பாலே போ அப்படின்ற மாதிரி ரியலாவே அங்க சொல்லியிருக்காப்பா. நான் ஒன்னு அடிச்சு விடல, வாட குத்தி அங்கிருந்தே ஒரு மானா பிளாஸ்ட் வந்து நம்ம ஜேவர் கொடுக்குவோம். அந்த ஹெல்மெட் வந்து தரவா அழிஞ்சு போறான். அந்த இடமே வந்து ஓட்டையாகுது. அவனை முடிச்சிட்டேன்னு மட்டும் கேட்க மாட்டேன், ஏன்னா அப்பதான் அவன் திரும்ப வருவான்ற மாதிரி சொல்லும்போது இல்ல அவன் இன்னும் முடியவே இல்லை, நம்மள சுத்தி பாருன்ற மாதிரி சொல்லும்போது சுத்தி இருக்க மானாவா நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அந்த இடத்துல வந்து அவன் இன்னும் அழியல அப்படின்றது தெரியுது. ஏற்கனவே சொன்ன இல்லையா ஒரு இம்மார்டல் பீயிங் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜேவர் என்ன பண்றான், பின்னாடி போய் நான் சண்டை போறேன்ற மாதிரி சொல்லும்போது இல்ல அவன் சர்வே ஆக மாட்டான். ஏன்னா பைத்தியக்காரனா நீ, அவன் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்ன்றது உனக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் பார்த்த பிறகு நீ இப்படி பேசுறேன்ற மாதிரி சொல்லும்போது பெட்டு கட்டிக்கலாமா, அவன் சாவான பெட்டு கட்டுற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 90 ஓபன் பண்ணா அவன் கண்டி பழச்சிட்டான்னா ஒரு வருஷத்துக்கு நான் உனக்கு வேலைக்காரனா இருக்கேன், அவன் வந்து தோத்துட்டான் அதாவது செத்துட்டான் அப்படின்னா நீ என்ன பண்ணனா நம்ம வீட்டுக்கு போகும்போது பொம்பளை ட்ரெஸ்ஸோட வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு பெட்டு கட்டுறான். அவனு ஓகேன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ என்ன பண்றான்னா அங்க இருக்க மண் தோண்டி எடுத்துட்டு 3 கான்சிக்யூட்டிவ் மானா பிளாஸ்ட் கொடுத்து அவன் மொத்தமானே வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்துடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் வந்து வரான் இல்லையா, அப்படி வரும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா சூப்பர் சார்ஜ் யூஸ் பண்ணி அவனோட மானாஸை சக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா விஷயம் ஹெல்மெட் வந்து ஏகப்பட்ட மானாஸ் வச்சிருக்கனால ஹீரோவால ஹேண்டில் பண்ண முடியல, ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். நீ செத்து போக போறியா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரியும், இப்ப பண்றான் பாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ சாக போறன்ற மாதிரி அந்த ஹெல்மெட் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கறனால ஜேவரும் அந்த சில்வருக்கு பொண்ணும் அவங்க மேஜிக் யூஸ் பண்ணி இவனை கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க, இவனை சப்போர்ட் பண்றாங்க. அது மூலமா இவனால ஈஸியா வந்து பியூரிஃபை பண்ண முடியுது. ஒய்யால நான் ஏதாடா இங்க விக்டரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான். என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹெல்மெட்டோட மொத்தமானவையும் பாத்தீங்கன்னா உள்ள வலிச்சு விட்டுறான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சாடே, அந்த பேயை ஓட்டி ஆச்சுறான்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு அப்படியே தப கட்டின்னு உழுந்து போயிடுறான். நீ வந்து பயப்படாதீங்க, அவன் எப்பவுமே வின் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவான். ஆனா பாவி எஸ்கார்ட்னேட்டா அது என்னடா நீ ஜாலியா சுத்திட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலவாட்டியா இருக்க போறிய, இருந்தாலும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும் அவனை பத்தி எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இல்லையே மூஞ்ச பார்த்தா வருத்தமா இருக்க மாதிரி தெரியலையேன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா கிங் ஆஃப் ஹில் வந்து உங்களை வேணும்னு சொல்றாரு, சீக்கிரம் நரகத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அந்த கணவரா இருக்கா இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்ணி வந்து என்ன பண்றாங்கன்னா ராயல் கேபிட்டலுக்கு வந்து அமுச்சு விட்டுறாங்க. மற்ற மெம்பர்ஸுமே வந்து பிடிச்சி வாங்கிட்டாங்க. ஆனா இங்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பேரியர் போடுறதுனால எல்லாரோட மானாவும் சக் அவுட் பண்ணி எடுத்ததுனால அவங்களுக்கு எனர்ஜியே கிடையாது. இப்போ வேலை செய்யறதுக்கும் ஆளும் கிடையாது. அவன் ஊர்ல இருந்து வேற நிறைய பேர் கூட்டு வந்திருப்பான். அவங்க ஒர்க்கர்ஸ்க்கே இப்போ வந்து பண்ண முடியல அப்படின்னா வேற யாருக்குல இருந்து கூட்டு வருதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே ஏன்ச்சேன் அந்த சண்டைக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது புது ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவன் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 100 டாமினேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எல்லாமே வந்து ஓகே அது இப்போ வந்து இவனால 100 டாமினேஷன் பண்ண முடியும்ன்ற மாதிரி வருது. அப்படின்னா எனக்கு ஃப்ரீ லேபர் கிடைப்பாங்களேன்ற மாதிரி யோசிக்கிறான். புது டைட்டிலுமே வந்திருக்கு டிமானிக் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வேணே சர்க்காஸ்டிக்கா அவனை கலாச்சிக்கிட்டு இருக்கவும் விஷயம் என்னன்னா அந்த 100 கிரீச்சர்ஸை கண்டுபிடிக்கிறது தான். இவன் எங்க இருந்து போய் தேடுவான் அந்த 100 கிரீச்சர்ஸை, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் தான் நரகத்தோட ராஜா, என்னோட ஒரு பார்வையால என்னால 100 சமன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னா நல்லா இருக்குமென்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கதவு தட்டுறாங்க. திறந்து பார்த்தா
பார்த்தா வெளியே அண்டர் டார்வின் நிக்குது. என்னடா இது சம்மன் பண்ண உடனே இவ்வளவு பெரிய ஸ்கில் கொடுத்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிமிஷம் இல்லைங்களா, அவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கண்டராவியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுங்க என்ன சொல்லுதுன்னா, சாசர் இருக்கா இல்லையா, அவங்க கொண்ட பாடிஸ் தான் இதான், இவன் வந்து கடைசியா மரியாதை செலுத்திட்டு போயிருப்பான். ஸோ அதுங்க என்ன பண்ணுதுன்னா, அந்த கடனை திருப்பி கட்டணும் அப்படின்றதுக்காக இவனுக்கு வந்து சேவகர்களா ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவனை மீட் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து திரும்பி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுதான். ஆஹா, நம்ம அப்பா பண்ண உதவிக்கு இப்போ வந்து திருப்பி நமக்கு பலன் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பணங்கள்ல, அதாவது அந்த பாடிஸோட தலை எடுத்துட்டு போயிருப்பாரு, அதை எல்லாத்தையும் புதைச்சு அவன் வந்து ஹானர் பண்ணிருப்பான். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அது ரீபே பண்ணுதுங்க. ரிவெஞ்சும் எடுத்துட்டா, அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஹானரும் கொடுத்துட்டான்னு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், உங்களுக்கு சேலரி தேவை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு யூஸே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு சாப்பாடு தான் வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் 100, அதனால எனக்கு சோரிய தேவைன்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு வந்து வேற ஏதாவது தங்க இடம் வேணுமான்ற மாதிரி கேட்க, ஒரு சாவுப்பட்டி கொடுத்தீங்கனாலே போதும் மாஸ்டர்ன்ற மாதிரி சொல்லு. ஆஹா, செம்ம ஜாக் போட்றா, எனக்கு ஒரு ஒர்க்கர்ஸ் வார்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமா இருக்கான். ஐயா ஜாலி, நான் தானே உலகத்தோட டாப்ல இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி எகிரி குச்சிக்கிட்டே இருக்கும்போது ஜேவர் வந்து பாக்குறான். அட போங்கடா நீங்களும் கேங்குன்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துங்கும். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 91 ஓபன் பண்ணா மாட்டினாங்கடா மஜாவான ஸ்குவாட்னு சொல்லிட்டு ஸ்கெல்டன் ஸ்குவாட் வச்சு பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து தூக்கம் தேவையில்ல, சாப்பாடு தேவையில்ல, சேலரி தேவையில்ல, தங்க இடம் கூட வந்து கஃபைன் கொடுத்தா போதும். அவங்களோட எனர்ஜியை பார்த்து மத்தவங்க தான் ஃபெயிண்ட் ஆவாங்களே தவிர அவனுங்க இனிமே மயக்கடிச்சு விட மாட்டானுங்கன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். என் கண்களை பாருங்கள், நான் தான் நரகத்தின் ராஜன்ற மாதிரி வந்து சீனை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆஹா, நீங்க ரொம்ப ஜீனியஸான சமணர் தான், அவங்களை வந்து நான் பாராட்டுறேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது மாதிரி ஒரு சமனிங் தான் கேள்விப்படுது இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, என் கண்ணை பார்த்தாலே தெரியா இது ஒரு ஜீனியஸ் மேஜிக், என்னால மட்டும் தான் செய்ய முடியும், ஏன் உங்க பொண்ணு பண்ணும்போது என்னால பண்ண முடியாது, அவன் வந்து பெரிய மேஜிக்லாம் பண்றலன்ற மாதிரி சொல்லும்போது, சரிப்பா மன்னிச்சிருப்பா, நான் ஒத்துக்கிறேன் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பொய் சொல்லலாம், பட் அது மத்தவங்களை ஹர்ட் பண்ண மாதிரி இருந்தாலே போதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் விண்டருமே வருது, அவன் வந்து பில்ட் பண்ணல, அதுலயும் பக்காவா ஒர்க் ஆகுது. அந்த நேரத்தில் ஜேவர் வந்து கையை தூக்கி யோசிச்சு பார்க்கறான். அந்த சில்லுரு காப்பன் வந்து இவன் மேல கை வச்சா இல்லையா, அந்த தருணத்தை பத்தி. ஆக்சுவலா ஒரிஜினல் ஸ்டோரி படி இவங்க தான் வந்து லவர்ஸ் வந்திருப்பாங்க, பட் அந்த பொண்ணு சேர்த்து போயிருப்பா. அந்த பொண்ணு வந்து இவங்க கிட்ட பேசுறதுக்கு வர, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, இல்ல உங்களை பார்க்க தான் இங்க வந்தன்ற மாதிரி சொல்லுவோம். என்ன பார்க்க என்னன்ற மாதிரி கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க மானா வந்து செமையா யூஸ் பண்ணீங்க, அது எப்படின்னு எனக்கு சொல்லி தர முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறா. ஏன்னா அவளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு ஆசையா. ஸோ இவனுமே வந்து ஓகேன்றான். ஆனா அவங்களுக்குள்ள வேற ஒரு விஷயம் ஓடுதுன்றது பார்க்குற நமக்கு தெரியும், இது நம்ம ஹீரோக்கு தெரியும். அவரு தூரத்துல இருந்து வந்து பார்த்துட்டு இருக்காப்ல. இவனுங்க சந்தோஷமா இருக்கிறத ஸ்டோரி படி செத்துருப்பான், ரொம்ப சோகமா இருப்பான். இவங்களை காப்பாத்தின பிறகுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவனை திட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்களோட குயினை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. ரொம்ப மோசமா இருக்கும் அந்த கதையில. ஏன்னா ஜேவர் ஆசைப்பட்டு எல்லாருமே இறந்து போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ, அதாவது லாய்டு அண்ட் லாய்டோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு, இன்னும் ஏகப்பட்ட பேர் அவன் கூட இருந்தாலே வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டோரி செம ஃபேமஸாக இருக்கும். அதனால தான் இந்த விஷயத்தை அவன் பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சாங்க, கிளம்ப போறாங்க. அதை டைம் டு டைம் மெயின்டைன் பண்ணாலே போதும், பக்காவா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ரிவார்ட்ஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ற ஸ்கெலிட்டன் வாரியரை வச்சு அவன் கிளம்பி போய்கிட்டு இருக்கா. நன்றி சொல்லுன்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் தான்ப்பா அவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணா அங்க இருக்க மக்களையுமே காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்லாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை தான் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு தேவையானது மணி மட்டும் தான். அப்ப போறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றானா, தம்பி உனக்கு விருப்பம் இருந்தா நீ வேணா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல வேணாம்ப்பா, நான் வந்து என்னோட இடத்துக்கு ராஜா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதெல்லாம் தேவையில்ல, நமரானுக்கு ஆல்ரெடி ஒரு பக்காவான லீடர் இருக்காங்க, நான் வந்து இங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிலுரிக்கா பொண்ணை வந்து அடுத்த லீடர் ஆகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஏன்னா அவன் கொஞ்சம் நல்லா பண்றதுனால. போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பிரிஞ்சு போற மாதிரி நம்ம ஜேவியரும் அந்த பொண்ணு வந்து பாத்துட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்க்கும்போது, வேணா நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கப்பான்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாது, உனக்கு மண்டல பைத்தியமா ஏறிட்டு இருக்கு, நான் வந்து ஃப்ரண்ட் ஃபேமிலியோட நைட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் இங்க உன்னை இருக்க சொல்லி கமெண்ட் பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல என்னை இங்க எக்ஸிக்யூட் பண்ணி போயிடுங்க, நான் செத்தால சாவனை தவிர இங்க இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல, எப்பா இவட எதுவுமே பண்ண முடியாதா, சரி வாடா அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறான். இப்போ லார்டோட அப்பாவும் அம்மாவும் வந்து என்ன பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு 2 ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. காசு எடுத்துட்டு தான் அது ப்ராப்ளம் இல்ல, பக்கத்துல பார்த்தா அங்க ஸ்கெல்டன் வாரியர்ஸ் கூட்டு வந்திருக்கா போயிரு. டே இது சர்ப்ரைஸாவே இல்லடா, ஆனா என்னோட சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, இது எல்லாத்துக்கும் மேல 3ஆவதா உனக்கு குத்துருக்கு போயிரு. ஜேவேர் நீ என்னடா பொம்பளை ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, பெட்ல தோத்துட்டா இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ண வச்சிருக்காப்புல. ஜேவேர் என்ன மன்னிச்சிடறா, இவ்வளவு நாள் உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியாமலே நான் வந்து பண்ணிட்டேன், இதான் உன்னோட ப்ரிஃபரன்ஸா, நீ வந்து மனசு விட்டு வெளியே வந்ததே பெரிய விஷயம், இனிமே நீ இதே மாதிரி இங்க இருக்கலாம், யாருமே உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி லாய்டோட அப்பா சொல்லு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். இதெல்லாத்தையும் பக்கத்துல இருந்து சைக்கோத்தனமும் பார்த்துட்டு லாய்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. மாட்டியான்னு வெறித்தனமா இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல ஒருத்தன் மாட்டிக்கிறானா அவனை வச்சு கலாய்ப்பாருங்க பாருங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவனை. இதுல 10ஆவதுன்னு சொல்லி லாய்டோட அம்மா வர வந்துட்டு, நீ பயப்பட தேவையில்லப்பா, இனிமே நீ என்ன வேணா பண்ணலாம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே நேரத்தில் ஜாக் போட் அச்ச மாதிரி காசு கட்சிது, ஜேவரு வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இதோடைய வாழ்க்கைய ஜாலியா வாழ போறப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது, ராயல் ஆர்டர் வந்துடுச்சு டான்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருட்டிக்கிட்டே வராப்பல. ஆட சைக்கோ, சாதாரணமான வாழ்க்கையில செருப்பு அடிக்கிற மாதிரி ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, லாய்டு ஃப்ரண்ட்ரியா ஆஸ்பேக்கன் கண்ட்ரிக்கு உங்களை அனுப்புறோம், நீ எங்க போயிட்டு வந்து நெகோஷியேட் பண்ணி ஆகணும், இது குயினோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பவே கிளம்பணுன்ற மாதிரி அவன் தலையில தொப்பியை போட்டு அவனை தரதரன்னு வலிச்சுட்டு போயிடுறாங்க. டா என்ன உடுக்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கவும் அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 92 ஓபன் பண்ணா இந்த ஸ்டோரியில எப்பயுமே பார்த்தீங்கன்னா காமெடி எடுத்துட்டு போவானுங்க, சீரியஸான சிச்சுவேஷனுமே கடைசியில் அப்படித்தான் மாத்தும். அதே மாதிரி தான் இப்போ ஹீரோட நிலைமையும்
இப்போதான் ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு வந்தான். அப்புறம் பார்த்தா கூட்டு போறாங்களா, கதறி கதறி எழுதிக்கிட்டு இருக்கா. சரி ஒண்ணு இல்லப்பான்ற மாதிரி ஜேவர் சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஒரு ஹார்லமான மிஷனுக்கு குவீன் வந்து உன்னை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு தம்பி இப்படி அழுது அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒருத்தர் சொல்ல, அழுவல இது ஆனந்த கண்ணீர், அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு அழுதிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றான். பார்த்தா அப்படி தெரியலடான்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இவங்க ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, எதுக்காக அந்த பையனை அனுப்புறீங்க, என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க எல்லாமே இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அஃபிஷியல் என்வாயா தான் பாக்குறீங்க, பட் அவன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளு. எப்பயுமே நல்லா ஒர்க் பண்றவங்கள நம்ம வந்து தேவை ஒர்க் பண்ண வைக்கணும். அப்படிப்பட்ட ஆள் தான் அவன். அங்க என்ன பிரச்சனை வந்து உண்டாச்சுன்னு வச்சுக்கேன், அந்த பிரச்சனையை கண்டிப்பா அவன் சால்வ் பண்ணிட்டு வந்துருவான். ஏன்னா நம்பர் ஹேண்ட் சிட்டில போயிட்டு ஹெல்நேட்டே டிஃபீட் பண்ணிட்டு வந்திருக்கானே, எப்படிப்பட்ட ஆள்னு பாத்துக்கோங்க. உண்மை என்னன்னா ஹெல்நேட்டை டிஃபீட் பண்ணது அங்க இருக்க நைட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஃபேக்ன்றது குயினுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண நைட்டால ஹெல்நேட்டை டிஃபீட் பண்ண முடியாது. என்னதான் அவங்க லட்சக்கணக்கான பேர் போனாலும் வேடிலே லாய்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை மறைக்க சொல்லியிருப்பான். அவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைன்னு வந்துட்டா அதை பக்காவா சால்வ் பண்றான். ஸோ அதனால அவன் நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிடுறாங்க. கண்டிப்பா அவன் ரிசல்ட்ஸ் கொண்டு வரான், கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ராணியே வந்து இவனை நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சைக்கோ என்ன மாதிரி எல்லாம் வேலை பண்ணி என்ன விஷயம்லாம் எடுத்துன்னு வரும்னு. ஆனா இவன் மூஞ்ச பார்த்தா அப்படிலாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்க்க தான் பைத்தியக்கார மாதிரி இருப்பான், ஆனா வேலை வந்துட்டு அவன் வெள்ளக்காரன் பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அமுச்சு விடுவோம். இது போற வரைக்கும் தாங்குமா அப்படின்ற மாதிரி தான் எதிர இருக்க அந்த நோபல் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு வெக்கப்பட சூடு சோறனே இல்லப்பா, வெறும் காசுக்காக தான் அழுதிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியுது. அவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு கொஞ்ச நாள்லயே போய் ரீச்சும் ஆகுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ராஜாக்கு போய் சேருது, அஸ்ஃபகானோடது. அவர் என்ன சொல்றான்னா, அந்த நாய் வந்துட்டானலாம் அவனுக்கு வந்து வெயிட் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி வேணும்னே இக்னோர் பண்ண சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ராஜா வந்து மீட் பண்ண முடியாது, அவர் வந்து பெரிய பெரிய மீட்டிங்ஸ்ல இருக்காரு, சோ வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான இல்ல ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. எங்களுக்கு நீங்க என்ன வந்து இது மாதிரி பண்றீங்களா, நான் யாரும் தெரியுமா, இங்க டிப்ளமேட்டிக் இஷ்யூ பேசுறதுக்காக வந்திருக்கேன், எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, என் கண்ட்ரி அசிங்கப்படுத்துற மாதிரி இங்க வார்க்காக வருவன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து டிப்ரெஷன்ல இருக்கான். நீ வந்து பேசுறன்ற மாதிரி சொல்ல அவன் சைலண்டா இருக்கும். அப்படியா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமா, சரி ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க ராஜா மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற மாதிரி சொல்ல இன்னும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இங்க என்ன லக்ஸரியஸான விஷயம் வேணும்னு நினைச்சீங்களா, இந்த இது எடுத்துங்க, இதோட பேர் தான் ப்ரொடியூசர், இதை யூஸ் பண்ணி நீங்க எந்த இடத்துக்கு போய் என்ன வாங்கணுமே எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான், இல்லப்பா சமர்கண்ட் வந்து உங்களுக்கு பிளெஸிங் கொடுக்குறது, அதாவது இந்த இடத்தோட ராஜா, அதனால யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தூக்கி போடுவோம். அவங்களே இது அசிங்க பத்திர மாதிரி தான், ஏன்னா அவங்க ஒழுங்கா ட்ரீட்டும் பண்ணல, ராஜாவும் பார்க்க மீட் பண்ண விட மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்களா சொல்லிட்டாங்க. வந்து போகும்போது அவருக்கு செம்ம டென்ஷன் இது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேசாம நம்ம கிங்டத்துக்கு லெட்டர் அனுப்பி ஒரு வாரியை வந்து உண்டாக்குவோம். இவனுங்கெல்லாம் வந்து சாதாரணமா சொன்னா உருப்படவே மாட்டாங்க. ஆமா, அந்த ஃப்ரண்டியர் ஃபேமிலியோட எல்டர்ஸ் நான் பார்க்கவே இல்லையா, அந்த பையன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவனை பத்தில யோசிக்காதீங்கப்பா, அவனை தட்டி விடுங்க, அவன் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி அங்க இருக்க நோபல் சொல்ல, ஆமா இங்க இந்த இது வந்து இல்லையா படாஷியர், அந்த செயின் எங்கன்ற மாதிரி அவர் வந்து கேட்கும்போது, என்னது அது காணுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. டே கட் பண்ணி வெளியே ஒரு சின்ன குழந்தை காட்டுறாங்க. தீபந்தத்தை வித்துட்டு போகும்போது யாரோ இடிச்சிட்டு வேணே இவளை செம திட்டி விட்டுறாங்க. அழுதுகிட்டே வந்து உடச்சு விற்க முடியல அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ வந்து அவளை பார்த்துட்டு உனக்கு உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி அவர் சொல்லுவோம். சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸூரியஸான இடத்துக்கு கூட்டு போறான். இந்த இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணுற மாதிரி சொல்ல, எனது இந்த இடத்துல நீ ஒரு நாள் ரெண்டே பயங்கரமா இருக்குமென்ற மாதிரி சொல்ல, எனது ரெண்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்பதான் இதை வாங்கிட்டேன், இதை நீயே வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ சைன் போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னன்னா அந்த செயின் கொடுத்தாங்க இல்லையா, அது யூஸ் பண்ணி என்ன வேணா வாங்கலாம்னு சொல்லி, சமர்காண்டோட பவர்மா இது, என்ன வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன பண்றான், நான் போயிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஒரு சரக்கு அடிக்கிற இடத்துல போயிட்டு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயான ட்ரிங்க்ஸ் கொடுங்க, இது சமர்காண்டோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே இவனை என்கரேஜ் பண்றாங்க. பக்கத்தூர் எதிரூர் எங்க இருந்தாலும் உங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிடுங்கடா, இன்னைக்கு ஒரு பார்ட்டி பண்றோம், ஏன்னா எல்லாருமே இந்த பவர் வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு செயினை வச்சு என்ன பண்றான்னா பயங்கரமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு துணி கிடைக்கும், காஸ்ட்லியான பொருள் எடுங்கன்ற மாதிரி சொல்ல, இந்த உலகத்திலே காஸ்ட்லியான சில்க் எடுக்கிறன்ற மாதிரி சொல்லுவோம். அதுல இருந்து மொத்தத்தையும் எடுங்கடா, நான் ஒன்றும் பேட் கிடையாது, ஐம் ஜஸ்ட் ரிச்னு சொல்லிட்டு லக்கி பாஸ்கர்ன்ற மாதிரி அடுத்து வந்து என்ன பண்றான்னா போர்ட்டுக்கு போறான். அங்க இருக்க ட்ரேடிங் கோர்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிறான். அந்த கப்பலை ஒன்று ரெண்டு எனக்கு வித்துருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த பர்ஃபியூம் இருக்கு இல்லையா, அந்த போட்டு ஃபுல்லா எனக்கு வித்துருங்க, இது கூட வித்துருங்க, இது எல்லாத்தையும் ஃப்ரண்டியா கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாத்தையும் அவரோட நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காப்புல. அட பாவி வில்லா, ஐயா எங்களோட ப்ராக்டிஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கலாம் வர வாங்கியா எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமர்காண்டை வச்சு என்ன பண்றான்னா மொத்தத்தையும் வாங்கி தள்ளி விட்டுறான். அப்ப ராயல் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா கேப்சர் பண்ணி தரன்னு வலிச்சு போயிட்டு இருக்காங்க. இவன் வந்து ராஜாக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ஓ இவன் தானே அது, நான் கொடுத்த செயினை வச்சு எனக்கு ரிவீட் அடிச்சுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மூஞ்ச பாக்குறான். பார்த்த உடனே தான் அவனுக்கு தெரியுது இது ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் இங்க மிகப்பெரிய ராஜாக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், நான் தான் இந்த ஃப்ரண்டியர் ஃபேமிலியோட எல்டர்ஸ் லாய்டு ஃப்ரண்டியா அவங்களை மீட் பண்ண வந்திருக்கான்ற மாதிரி சொல்லும்போது அந்த பேரை கேட்கும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு இவன் வந்து நம்மளை மீட் பண்றதுக்காகவே தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன்வாஸ் அண்ட் அனிமி சீரிஸ்ல வீடியோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பாய்.